ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். சிக்கன் பார்க்குறதுக்கே அவ்வளோ மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் ஒன்று ஒன்றும் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யும் நல்லா கமகமான வாசனை வருது. இது நல்லா சூடானதும் 4 கிராம்பு, 3 பட்டை இலை, 1 பிரியாணி இலை, இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது 4 பேரோட மெஷர்மெண்ட்டுங்க. எண்ணெயில் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்ணாடி பதத்துலேருந்து அடுத்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீட்டு வாக்கில் வேண்டாம், குட்டியாக இருக்கட்டும். இது சீக்கிரமாக வதங்குறதுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குவோம், அதுலேயே வதங்கிடும். சிக்கன் நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தொக்கு அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இடையிடையே இந்த மாதிரி கிளறி விடுங்க. தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள், வதங்கிடும் சீக்கிரமாக. சிக்கன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷமும் ஆயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா இறங்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சமையலில் நல்லா பார்த்துட்டோன்னா சாப்பிட்றவங்களோட டேஸ்ட்டு ஆஹா ஓஹோ தாங்க. மசாலாவில் பாருங்கள், சிக்கன் நல்லா கிளறி விடும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது சிக்கன் தாபா ஸ்டைலுன்றதுனால தயிர் இம்பார்ட்டன்ங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது. இது எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், மசாலாவோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், எல்லாமே மசாலா ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் கிளறி விட்டுருக்கோம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஆனால் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆனவுடனே நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், மேலே பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களா, அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. இது இட்லி, தோசை, பரோட்டா, சூடான சாதத்துக்கு செம்ம காம்போங்க.
பாருங்க அவ்ளோ டேஸ்ட்டு பயங்கரமா இருந்தது. அல்டிமேட்டா ஐய்யய்யோ! வாவ்! அந்த தொக்கே பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் வீட்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்லயும் சொல்லிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல நம்ப அடுத்த சமையல் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.